ஒரு சின்ன பையனால் ஒரு கிராமமே வாழ்ந்திருக்கும். அப்படி ஒரு சூப்பரான மூவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி மூவி சஜஷன் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2019 ரிலீஸ் ஆன த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட் அப்படிங்கிற மூவியோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மூவி ஆஃப்ரிக்காவில் நடந்த ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அதனால் மோட்டிவேட்டுக்கு பஞ்சமே இல்லை, ஒரு பக்கம் மோட்டிவேஷன் மூவின்னு சொல்லலாம். அண்ட் மோட்டிவேஷன் இல்லாமல் யாராவது சுற்றிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மூவி செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மூவியோட ப்ளாட்னை பார்க்கும்போது ஆஃப்ரிக்காவில் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்க ஒரு சின்ன கிராமமும் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான பஞ்சமும் ஏற்படுது. அந்த பஞ்சத்தால் எந்த பக்கம் பார்த்தாலுமே தண்ணி சாப்பாடு இல்லாமல் மக்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கும் போயிட்டுருப்பான். தன்னோட அப்பா அம்மா விவசாயத்தில் எந்த ஒரு லாபமும் பார்க்க முடியாத காரணத்தினால அந்த பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் அந்த பையன் ஸ்கூலை விட்டு நின்றுறான். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அந்த பையனுக்கு தன் ஸ்கூலுடைய லைப்ரரிக்கு போக மட்டும் ஒரு பர்மிஷன் கிடைக்கிது. அந்த பையன் லைப்ரரிக்கு போய் அங்கே இருக்க சில விஷயத்தையும் கற்றுக்கிறான். அப்படி தான் காற்றை மட்டும் வச்சுக்கிட்டு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும்னு அந்த பையனும் கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு விண்டுமில்லை உருவாக்கினா அந்த ஊருக்கு கரண்ட் சப்ளை கிடச்சி ஏதாவது நல்லது பண்ண முடியும்னு அந்த பையனும் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் விண்டுமில்லை கண்டுபிடிச்சி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் பண்ணி காமிச்சிடுறான். இதை எங்கள் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த விண்டுமில்லை பெரிய அளவில் உருவாக்கினா நம்ம ஊருக்கு பயங்கர கரண்ட் சப்ளை கிடச்சி எல்லாருமே நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது தன்னோட ஆராய்ச்சிக்கு தான் அப்பாவோட சைக்கிளும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாட்ட சொல்லியிருப்பான். இதனால் எங்கள் அப்பா ரொம்பவே கோவப்பட்டு அவனை பயங்கரமாக கண்டிச்சு திட்டி விட்டுருப்பாரு. எதனால்னா நம்மக்கிட்ட உருப்படியாக இருக்கிறது இந்த ஒரு சைக்கிள் மட்டும்தான், இதையும் நீ பிரித்து போட்டினா எதை வச்சு நம்ம வாழ்கிறது அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருப்பார். அதெல்லாம் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கும். ஒரு சின்ன பையன் தன்னால் முடிஞ்ச உதவியை அந்த ஊருக்கு பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தான் கூட இருக்க அப்பாவே அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்திருக்கும். அப்படியே எங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி எங்கள் அப்பா டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க அம்மா நமக்கு இருக்கிறது ஒரே பையன்தான், அவனும் இந்த ஊருக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான், அவனை ஏன் நம்ம இப்படி டிஸ்டர்ப் பண்ணணும், ஏதாவது பண்ணட்டும் விடுங்க, எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் கண்டிப்பாகவே தண்ணி நிற்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவனுடைய அப்பா அவனுக்கு சைக்கிளையும் கொடுத்து விண்டுமில்லை உருவாக்கவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஊரில் இருக்க மக்களோடு சேர்ந்து அந்த விண்டுமில்லை சேர்ந்து எல்லோரும் உருவாக்குறாங்க. அப்படி இருக்க சமயத்தில் விண்டுமில்லை உருவாக்குனதுக்கப்புறம் அந்த ஊருக்கு கரண்ட் சப்ளை கிடச்சிச்சா இல்லையா, அந்த ஊர் பஞ்சத்துலேருந்து வெளியே வந்தாங்களே இல்லையான்னு ரொம்பவே சூப்பராக அந்த மூவி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மூவியோட பீக் சீனு கிளைமேக்ஸ் சீன் தாங்க. அந்த பையன் விண்டுமில்லை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு மோட்டார் இருக்க முடியுமா அது கனெக்ஷன் கொடுத்து அந்த மோட்டார்லேருந்து ஒரு தண்ணி வர மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. சொல்லவே முடியாது. அந்த சீன் பார்க்கும்போது எல்லாருக்குமே பயங்கர சூப்பராக இருந்திருக்கும். அப்படி அந்த மூவியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் க்ரியேட் ஆகிருக்குமோ அதை விட ஒரு பயங்கர சந்தோஷம் அந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமாக இம்பேக்ட் ஆகிருக்கும் அந்த சீனில். அண்ட் இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் தோணும், எப்படி இந்த மூவி ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகாமல் இருந்துச்சுன்னு தான். ஆமாங்க, இந்த மூவி ஆஸ்கார் வாங்கலை, ஏன்னு தெரில. ஒரு பயங்கரமான சினிமாட்டோகிராஃபி, யூனிக்கான ஸ்க்ரீன் பிளேனை வச்சு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அந்த மூவி இருந்திருக்கும். மறக்காமலாம் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தமிழில் போய் இல்லை, இங்கிலீஷில் இருக்குது. அண்ட் ஒரு சில லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க.